தனுஷ்கோடி 1964 டிசம்பர் 22 நள்ளிரவு நேரத்தில் 1800 பயணிகள் பயணம் பண்ண ரயில் கடலுக்குள்ள புதைக்கப்பட்ட இடம். ஒரு தலைமுறையோட அழிவையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கடும் சோகத்தையும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். இன்னைக்கு அந்த ஒரு கோஸ்டோனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டார்க் மிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். இந்திய அரசாங்கத்தாலே மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற இடம்னு அறிவிக்கப்பட்ட இந்த ஒரு கைவிடப்பட்ட தீவுல சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் எந்த ஒரு மனிதருக்கும் உள்ள போறதுக்கான அனுமதி கிடையாது. இந்த எச்சரிக்கையை மீறி இரவு நேரத்துல தனுஷ்கோடிக்கு போனா அங்க நடக்கக்கூடிய அமானுஷ்யங்கள் என்னன்னு தெரியுமா? தனுஷ்கோடியில இன்னைக்கும் சிதைஞ்சு நிற்கக்கூடிய அந்த பழைய சர்ச்சும் ரயில்வே ஸ்டேஷனும் வெறும் கட்டிடங்கள் கிடையாது. பல நூற்றுக்கணக்கான மனிதர்களின் அழுகுரல் அங்க புதஞ்சு கிடக்கு. இரவு 12 மணிக்கு மேல அங்க வீசக்கூடிய காத்துல சாதாரணமா கேட்கக்கூடிய கடல் அலை சத்தத்தையும் தாண்டி நீரில் மூழ்கி தவிச்ச மனிதர்களோட அலறல் சத்தமும் குழந்தைகளோட அழுகுரல் சத்தமும் தெளிவா கேட்கும். தனுஷ்கோடியை ஆய்வு பண்றதுக்காக போயிருந்த சில பேரநார்மல் ரிசர்ச்சர்ஸ் அவங்களோட ஆடியோ ரெக்கார்ட்ல சில விசித்திரமான EVP குரல்கள் பதிவானதை உறுதி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இரவு நேரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பழைய ரயில் நிலையத்தை சுத்தி கருகிய நிலையில இருக்கக்கூடிய மனித உருவங்கள் நடந்து போய் கடலுக்குள்ள இறங்குறத ரோந்து பணியில இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலாளர்கள் பல முறை பார்த்து அதிர்ந்து போயிருக்காங்க. புயல் அகப்பட்டு அநியாயமா உயிரை விட்ட அந்த ஆன்மாக்கள் இன்னைக்கும் அவங்களோட தாய் நிலம் தேடி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள எத்தனை பேர் தனுஷ்கோடி போயிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.